அபி வந்து கையில் நெயில் பாலிஷ் வச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து அனு வந்து பஜ்ஜி சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. அபி சாப்பிடுன்றாங்க. அப்படியே எடுக்க போகிறாங்க. உடனே ராகவ் வந்து நெயில் பாலிஷ் கையால் எடுக்கக்கூடாது, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊட்டி விடுறாரு. உடனே எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பஜ்ஜியை வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்து நம்ம ராகவ சாப்பிட்றாங்க. அபி இதையெல்லாம் பார்த்த முரளியால் தாங்கிக்கவே முடியல. செம காண்டாவர இவனை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகேவா அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னோடனே நான் இப்போ தானே வந்தேன், அப்புறமா வந்து சாப்பிட்றேன் அப்படின்றாரு. உடனே வந்து அபி வந்து அவருக்காக பஜ்ஜி எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தும்போது செம்ம காண்டாவது முரளிக்கு. என்ன இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்ப தான் வந்து கவனிச்சுக்கிறாங்களே, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலையே. அபியும் ராகவும் முன்ன மாதிரி இல்லைல்ல, இப்போ ரொம்ப மாறிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அனு வந்து இவங்க 2 பேரும் இப்படி இருக்க தானே நாங்கள் நம்மலாம் ஆசைப்பட்டோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாவது சுந்தரிக்கு. சுந்தரி வந்து அப்படியே பார்த்து பார்த்து முறைக்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு வந்து முரளி. ஆமாம் கிருஷ்ணா என்ன இது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அபிகிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, ராகு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இந்த மாதிரி முன்னாடி நான் லவ் பண்ணேன் உன்னை அப்படின்ற விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் அபி என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அதன்படி வந்து அபிகிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்து இதை இப்படியே விடக்கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, மறுபடியும் வந்து ராகு மனசு சந்தேகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு முரளி. உடனே முரளி என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து அபிகிட்ட போய்ட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, நீங்கள் ஏதாவது நிறைய வந்து இந்த மருந்தெல்லாம் கொடுத்தீங்கல்ல அவங்களுக்கு, ஆல்ரெடி நாட்டு மருந்தெல்லாம் அந்த மாதிரி மருந்துங்கள்லாம் வந்து ஏதாவது இருந்தால் கொடுங்க, அவங்களுக்கு வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு அஞ்சலிக்கு அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அதெல்லாம் கேட்டு வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலை நம்ம பாருங்கண்ணே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் அதெல்லாம் என்னென்ன சொல்லிங்க, நானே போய் வாங்கி வந்துடுவேன், நானே செஞ்சுடுவேன் அப்படி சொல்கிறாரு. இதுவாக பாருங்கள் கிட்ட நெருங்கி நிற்கிறாரு. இது இங்கே வந்து அபிகிட்ட பேசலான்னு ராகு வந்து பார்த்துட்றாரு. பார்த்துட்டு வந்து என்ன அபியும் வந்து அந்த கிருஷ்ணாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் அபி வந்து கிருஷ்ணா கிட்ட பேசவே மாட்டா. ஆனால் இப்போ என்னென்னா நெருங்கி பேசிகிட்டு இருக்கா. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு. எனக்கு என்ன தான் அபி மேலே நம்பிக்கை இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாகுது, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அங்கேருந்து போகிறாரு. இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு முரளி. அப்பா நம்ம நினச்ச பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சின்ன தீப்பொறி தான் லைட்டாக வந்து நான் வந்து போட்டேன்னா போதும், அப்படியே வந்து ராகவ் மனசில் பெருசாகிடும். எனக்கு இது போதும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அபிக்கிட்ட பேசி ராகவ் வந்து டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னங்க நாங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன்ல என்ன வாங்கணும்னு, அதெல்லாம் வாழ்ந்து அஞ்சலி அக்கா கொடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து வாழ்ந்து தரேன் வாழ்ந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு முரளி. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்க வந்து ராகவ் பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு.